சிவாய நம. மக நட்சத்திரம். ஸோ மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப போல்டாக இருப்பாங்க, ரொம்ப வீரமாக இருப்பாங்க. ஸோ பயப்பட மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, உண்மையை தான் பேசணுன்னுவாங்க, உண்மைக்கு ஒரு கிளாஸே எடுப்பாங்க. ஸோ இந்த மென்டாலிட்டியெல்லாம் மகத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும்பொழுது கூட வந்து என்னென்னா பிடிவாதத்தோட குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு தப்பு ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்கவே மாட்டாங்க. மன்னிப்பா அதெல்லாம் நான் முடியாது, இப்படி பண்ணிட்டு நீ எப்படி ஆகிட்டு வந்து மன்னிப்பு கேட்பேன், இதெல்லாம் அதிகமாக பேசக்கூடியது மகமாக இருக்கும். இதனால நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம், தவறு கிடையாது. எல்லாரையுமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அந்த இடத்துல உறவு வந்து பாதித்து விடும். இது வந்து மகத்தில் பிறந்தவங்க உங்களுடைய தொழிலே ஆராய்ச்சி பண்ணுறத தொழிலாக இருந்தால் நீங்கள் உங்களோட மூளையை வந்து அதுக்காக நீங்கள் பயன்படுத்தல, தவறு கிடையாது. ஆனால் கூட பேசுகிற பழகிற எல்லா உறவையும் ஆராய்ச்சி பண்ணுறதுனால உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு வந்து அந்த உறவே வந்து சேர்ந்து விடுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனிமைப்படுவதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆராய்ச்சி தான். ஸோ இதெல்லாம் வந்து மகத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். எஜுகேஷன்லலாம் நல்ல ஒரு மைண்ட் பவர் இருக்கும், நல்ல நாலேஜ் இருக்கும், அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணுன்ற எண்ணமும் உங்களுக்குள்ள கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஆலமரத்தை அதிகமாக வணங்குங்க, மல்லிப்பூவை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துங்க. ஸோ நீர் பூசணியை வந்து நீர் பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து சாப்பாட்டிலலாம் அதிகமாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது மூணுமே நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லாம் உண்டாகும்.